வணக்கம். நாளைய தினம் இலங்கை வரலாற்றில் மறக்க முடியாத கருப்பு நாள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்ற நினைவு நாள். இந்த நிலையில் குண்டு வெடிப்புகள் என்பது வெறும் தற்கொலை தாக்குதலாக கடந்துவிட முடியாது. அவை பல ஆண்டுகளாகவே திட்டமிட்டு செய்திருக்கக்கூடிய ஒரு சதிவலை என்று சொல்லலாம். அவ்வாறு திட்டமிடப்பட்ட சதிவலையின் கோர முகமாகத்தான் அன்றைய நாள் கடந்து போயிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக 10 தற்கொலை குண்டு தாக்குதலும், 3 தேவாலயங்களை குறிவைத்தும், 3 ஆடம்பர ஹோட்டல்களை குறிவைத்தும் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதுல பல்வேறுபட்ட மக்களும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கையர்கள் மட்டுமன்றி வெளிநாட்டவர்களிலும் இந்த தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 272 உயிர்கள் பறிபோயிருக்கின்றது. 500க்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்திருந்தனர். குறிப்பாக பிஞ்சு குழந்தைகள் அதே நேரத்தில் குடும்பமாக கூட உயிரிழந்திருக்கின்றார்கள். இதனையும் தாண்டி வெளிநாட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இப்படியான கோர முகம் இடம்பெற்றிருக்கக்கூடிய பின்னணி தொடர்புல நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இவை தொடர்பாக பார்ப்பதற்கு நாங்கள் 2007ஆம் ஆண்டிற்கு செல்ல வேண்டும். குறிப்பாக இவற்றுடைய ஆழமான பின்னணி இறுதியில் உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நினைக்கிறேன். அந்த வகையில் 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி கர்ணா அம்மான் இங்கிலாந்துல கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், போலி பாஸ்போர்ட்ல சென்றதற்காக. அந்த பாஸ்போர்ட்டையே வழங்கியிருப்பவர்களாக ISI, அதாவது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் தான் வழங்கியிருக்கிறார்கள். இது பெரிதளவில் பேசப்பட்டிருந்தது இந்த சம்பவம். ஆக இந்த ISIS சீஃபாக இருந்தவர் தான் சுரேஷ் சாலே. அவர் அனைவராலும் அறியப்பட்டவர். இந்த நிலையில் கர்ணா அம்மான் காட்டி கொடுத்து விட்டான், இனி நீதான் எங்களுடைய தலைவன் என பிள்ளையாருக்கு சொல்கின்றார் சுரேஷ் சாலே. எனவே நீ கர்ணா அம்மானுடைய அந்த விசுவாசிகள் எல்லாவற்றையும் நீ கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிள்ளையானுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் அதே போல பிள்ளையானும் அவ்வாறாக செய்கின்றார். இப்படியே போகிற போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சியை அவர் ஆரம்பித்திருக்கின்றார். அதற்கு அவர் தலைவராகின்றார். 2008ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்று அவர் தெரிவாவது மட்டுமன்றி கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராகவும் வருகின்றார். அந்த நேரத்தில் அவருக்கு இணையாக இல்லாட்டி அவருடைய செயற்பாடுகளை மேற்கொண்டவர் அசாத் மௌலானா. அவரை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும். சேனல் 4ல் பிரபல்யமானவர் என்று கூட சொல்லலாம். அசாத் மௌலானா தான் அவருடைய அனைத்து விடயங்களையும் கவனித்து வந்தார். அவர் யாருடன் பேசுகின்றார் என்ற விடயம் அனைத்துமே அசாத் மௌலானாவுக்கு தான் தெரிந்திருந்தது. இந்த காலத்தில் இருந்தது மஹிந்தவனுடைய ஆட்சி. அதாவது நான் 2007ஆம் ஆண்டு காலப்பகுதி பற்றி சொல்கின்றேன். இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த கட்சிக்கு, அதாவது பிள்ளையான் உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு 2007ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட அவர்களுடைய ஒரு மாதத்திற்கு 35 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இது அன்றைய காலத்துல, அதாவது 2007ஆம் ஆண்டு காலத்துல. அப்போ ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் தான் இதற்கான இந்த பணத்தை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனை அசாத் மௌலானா தான் சென்று வாங்குவார் என்று சொல்லப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு ஆயுதம் கொடுக்கணும் என்று சொல்லி கோட்டபய ராஜபக்ஷ பிள்ளையானிடம் கேட்க, நீ குறிப்பிட்ட ஆயுதங்களை கொடுத்துவிடு, இது தொடர்பாக வெளியிலே தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார். அதனை போல அசாத் மௌலானா குறிப்பிட்ட சில ஆயுதங்களை மட்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கின்றார். இதே நேரத்தில் அரசாங்கம் 2015ஆம் ஆண்டு மாறுகிறது. நான் சொன்னேன் தானே, அதாவது 2007 இருந்து 2015 மட்டும் அவர்களுக்கான அந்த 35 லட்சம் ரூபாய் வெவ்வேறு வழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பரராயசிங்கம் கொலை வழக்கு தொடர்பில் கேள்வி எழுப்பப்படுகிறது. இதனூடாக CID பக்கம் அந்த விசாரணை செல்கிறது. பிறகு CID விசாரணைகளூடாக இது நேரடியாகவே பிள்ளையான் தொடர்பட்டிருக்கிறதாகவும் நேரடி குற்றவாளி என்று கூறிக்கொண்டு அவர் கைது செய்யப்படுகின்றார். உடனடியாகவே அவர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகின்றார். இந்த நிலையில் பார்க்கிற போது அடிக்கடி அசாத் மௌலானா அவரை பார்க்க சென்றிருப்பதாகவும், இதே நேரத்தில் 2017ஆம்
ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெறுகிறது. சிறைச்சாலைக்குள்ள அசாத் மௌலானா சென்று பார்க்கின்றார். அப்போது உங்களுடைய பக்கத்து சிறை கைதிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் தான் முஸ்லீம்கள் உங்களுக்கு தெரியுமா, முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறோம் தானேன்னு சொல்லி கேட்க, அதற்கு பிள்ளையான அவர்கள் எங்களை விட பெரியார்கள், அதே நேரத்தில் அவர்கள் தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கெல்லாம் திட்டமிட்டுகின்றார்கள் என்று சொல்கின்றார். இதே நேரத்தில் சைனி மௌலவியை சந்திப்பதற்கு சொல்லப்படுகிறது. சைனி மௌலவி ஏன் சிறைச்சாலைக்கு வருகின்றார் என்று சொல்லி சொன்னா, காத்தான்குடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முருகன் நிலையினூடாக ஒருவர் கொலை செய்யப்படுகின்றார். அந்த கொலை குற்றத்திற்காகத்தான் சைனி மௌலவி சிறைச்சாலைக்கு, அதாவது பிள்ளையான் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு செல்கின்றார். இப்படியாக இவர்களுடைய ஒவ்வொருவருடைய தொடர்பு என்பது திட்டமிட்ட ரீதியில் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கூட கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் பிள்ளையானுடைய தொடர்பு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா, பிள்ளையானுக்கு கொடுக்கப்படுகிறது, அதாவது அவர்களுக்கு இந்த புலிகளுடைய தற்கொலை தாக்குதல் தொடர்பான பயிற்சிகளை இல்லாட்டி கட்டித்தனத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதனை சிறைச்சாலை தான் சொல்லிக் கொடுக்கின்றார். இதே நேரத்தில் அவர்களுக்கான பயிற்சியையும் சிறைச்சாலைக்குள்ள செய்து கொடுக்கின்றார். இதே நேரத்தில் ஒரு நாள் பிள்ளையான் சிறைச்சாலையை தொடர்பு கொண்டதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் கஷ்டமாக இருக்கிறதாம், அவர்களுக்கு 50,000 ரூபாய் காசு தேவை என்று சொல்கிறார்கள். கொடுக்க முடியுமா என்று கேட்க, சிறைச்சாலையும் நேரடியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வேறொருவர் மூலமாக கொடுத்து திருப்பி அசாத் மௌலானா அதனை பெற்றுக்கொண்டு அசாத் மௌலானா அவருடைய ஆஃபீஸில் வைத்து கொண்டுதான் சைனி மௌலவியினுடைய தம்பி தான் சக்ரானிடம் ஒப்படைக்கின்றார். குறிப்பிட்ட சில நேரத்துக்கு பிறகு அசாத் மௌலானாவை தொடர்பு கொண்ட சிறைச்சாலை இன்னும் 2 லட்சம் கொடுப்பதாகவும் சைனி மௌலவியினுடைய மனைவியிடம் கொடுக்க சொல்லியும், அதே நேரத்தில் அந்த பணத்தை கொண்டு நல்ல ஒரு லோயரை ஏற்பாடு செய்யுமாறும் கூறப்படுகிறது. இதற்கேற்ப அவர்களும் நல்ல ஒரு லோயரை பிடித்து 2017 ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி சைனி மௌலவி பெயில்ல வெளியில வர்றார். 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் பிள்ளையான் அசாத் மௌலானாவுக்கு சொல்கின்றார், சிறைச்சாலைவிற்கும் அந்த வெளியில போன முஸ்லிம்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கேற்ப அசாத் மௌலானா தான் அந்த தொடர்பு ஏற்படுத்துவதற்கான வழிவகைகளை செய்கின்றார். அந்த வகையில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அதாவது மௌலானா பிள்ளையான் சார்பாக அங்கே பங்கு கொள்கின்றார். ஏனென்றா பிள்ளையான் சிறைக்குள்ள இருக்கிறார். இதே நேரத்தில் மௌலானாவை அவருடைய வாகனத்தில் வர வேண்டாம் என்று சொல்லியும், ஒரு இராணுவத்தினுடைய வாகனத்தில் வருமாறும் அது வீட்டில் ஏற்றி கொண்டு செல்வார்கள் என்று சொல்லி சிறைச்சாலை சொன்னதாக சொல்லப்படுகிறது. எனவே அப்படி ஒரு ஆர்மி வாகனத்தில் தான் அவர் சென்றதாக கூறப்படுகிறது. அவருடைய வீடு தெகுவழியில் இருக்கு. தெகுவழியில் இருந்து புத்தளத்திற்கு அந்த ஆர்மி வாகனத்தில் தான் செல்கின்றார்கள். சென்றதன் பிற்பாடு புத்தளத்தில் ஒரு தென்னந்தோப்பு பகுதியில் ஒரு நடுவில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் தான் அவர்கள் சந்திப்பதற்கான ஏற்பாடு நடைபெறுகிறது. எனவே அந்த வீட்டுக்கு போய் ஒரு கார் ஒன்று நிற்குது. அது ஒரு சொகுசு கார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே பார்த்தோன்னா ஒரு ஆள் திறந்து வர்றார். அவர் யாருன்னு சொன்னால் சுரேசாலே. இவ்வளவு நடைபெறுகின்ற நேரத்தில் சுரேசாலே மலேசியாவில் தான் இருந்திருக்கின்றார். ஆக மலேசியாவில் இருந்தவர் திடீரென்று இங்கே வந்துட்டார். இதை பார்த்தோன்னே அசாத் மௌலானாவுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சக்ரான் உட்பட இன்னும் ஒரு தம்பி, சைனி மௌலவியுடைய தம்பி தான் இவர்கள் 2 பேரும். எனவே இவர்களும் ஏனைய குறிப்பிட்ட நபர்களும் இருக்கின்றார்களாம் அந்த ஜெயிலுக்கு இருந்தார்கள். எனவே அவர்களுடன் சுரேசாலைவிற்கும் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அப்போ மீட்டிங் உள்ளுக்கு நடக்கிற போது அசாத் மௌலானாவை வெளியில் நிற்க சொல்லிட்டு தான் அவர்கள் உள்ளுக்கு போய் மீட்டிங்கை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அந்த மீட்டிங் நடப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் ஒரு மூடிய அறையில் தான் அந்த ஒரு மீட்டிங் நடக்குது. ஆக அசாத் மௌலானா வெளியில் இருக்கிறார். அவருக்கு இது தொடர்பாக ஒன்றும் தெரியவில்லை. அவர்கள் எல்லாம் கதைச்சதன் பிற்பாடு அசாத் மௌலானாவை உள்ளுக்கு கூப்பிடுற போது பிள்ளையான் வெளியிலே கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னால், கோட்டபய ராஜபக்ஷ மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், அப்படி வந்தால் மட்டும்தான் அவர் வெளியில கொண்டு வர முடியும் என்று சொல்லி சுரேசாலை சொல்கிறார். உடனடியாக பிள்ளையான்ட்டு நடந்த விஷயங்களை சொல்றார். இப்படியெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். அதாவது கோட்டபய ராஜபக்ஷ மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தான் நீங்கள் வெளியில் வரலாம்னு சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே பிள்ளையான் சொல்லி இருக்கின்றார், இதெல்லாம் எனக்கு தெரியும், இதை நீ வெளியில் கொண்டு போய் எல்லார்ட்டையும் சொல்லி கொண்டு தெரியாத, இதை உனக்குள்ளேயே வைத்திருன்னு சொல்லி சொல்கிறாராம். இதன் பிறகு பார்க்கிற போது குறிப்பாக அந்த
குண்டு தாக்குதல் நடைபெறுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு கோட்டபய ராஜபக்ஷ அசாத் மௌலானாவை சந்திப்பதற்கு சுரேசாலேவிடம் கூறுகின்றார். அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடும் இடம்பெறுகிறது. குறிப்பாக கோட்டபய ராஜபக்ஷவனுடைய வீட்டில் தான் இந்த சந்திப்பு இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. அங்கே சில முக்கியமான பிரமுகர்கள் இருந்திருக்கிறார்கள். இராணுவத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்களும் அங்கே இருந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பிள்ளையானுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர் ஒருவரும் இருந்திருக்கின்றார். இதே நேரத்தில் லோயர் ஒருவரும் இருந்திருக்கின்றார்கள். இதில் என்ன விஷயம் கூடினார்கள் என்று சொல்லி சொன்னால், எப்படி பிள்ளையான வெளியில் கொண்டு வரணும் என்ற விஷயம்தான் கலந்துரையாடப்பட்டிருக்கிறதாம். அந்த நேரத்திலையும் கோட்டபய ராஜபக்ஷ சொல்றாராம், மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால்தான் பிள்ளையான வெளியில கொண்டு வர முடியும் என்று சொல்லி அசாத் மௌலானாவிற்கு கூறப்படுகிறது. அசாத் மௌலானா இந்த ஒரு விடயத்தையும் அப்படியே பிள்ளையானுக்கு சொல்வதாக சொல்லப்படுகிறது. எனவே மீண்டும் பிள்ளையான் இந்த விஷயம் தொடர்பில் வெளியில சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தற்கொலை குண்டு தாக்குதல் நடைபெறுகிறது. இந்த தாக்குதல் நடைபெற்ற போது அசாத் மௌலானாவுக்கு இது தொடர்பில் தெரியவில்லையா. ஆனால் டிவியில் பார்க்கும் போதுதான், குறிப்பாக அந்த தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சியெல்லாம் போடுகிற போதுதான் இவர்கள் தானே நாங்கள் மீட்டிங் வைத்து கதைத்திருந்தோம், இவர்கள் தானே வந்திருந்தார்கள், இவர்கள் எப்படி இதில் இருக்கிறார்கள், அப்போ இவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த நேரத்தில் தெரிந்ததாக அவர் சேனல் 4க்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய காணொலிகளில் பார்க்க கிடைத்தது. இதையும் பிள்ளையாட்டம் சொல்கிறார். அப்போ பிள்ளையான் சிரிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். ஆக அதற்கு பிறகுதான் அவருக்கு விளங்குது இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட ரீதியெல்லாம் நடைபெற்ற ஒரு விடயம் தான், தனக்கு தான் இது தொடர்பாக முழுவதுமாக தெரியாமல் இருந்திருக்குன்னு சொல்லி. இதை நிறுத்த அடுத்த 2 மாதங்களில் நாடு ஸ்தம்பிதம் அடையுது. இந்த பிரச்சனை காரணமாக இப்படி வதந்திகளால் மக்களும் வெளியில் வருவதற்கு பயப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த சிறுபான்மை மத குழுக்கள் ஏனைய சிறுபான்மை மத குழுக்களை ஒரு பயங்கரமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்பட்டிருந்தது. பல விடயங்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலைமையில் இருந்தது. பல சோகமான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. எனவே இப்படியான நிலையில அடுத்த கட்ட காய் நகர்த்தல்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த வகையில தான் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொல்லி சொன்னோம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்ததன் பிற்பாடு ஒரு கிழமைக்கு பிற்பாடு கோட்டபய ராஜபக்ஷ அமெரிக்காவில இருந்து திரும்பி வர்றார். அவர் திரும்பி வரைக்கும் அவ்வளவு ஆரவாரம் வரவேற்பு அவருக்கு கிடைக்குது. அவர் வந்ததன் பிற்பாடு சொல்லக்கூடிய விடயம், இங்கே முஸ்லீம் தீவிரவாதம் வளர்ந்து விட்டது, பயங்கரவாதம் இருக்கிறது, மீண்டும் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி நிறைய வசனங்கள் எல்லாம் சொல்கிறார். இதன் பிற்பாடு அதே அந்த மக்களும் ஏதோ ஒரு வகையில் இவர்கள் ஏற்கனவே ஒரு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து வருகின்ற ஒரு பிம்பம் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கு. அதே ஒரு நிலையை கை கொண்டு அவர்கள் மீண்டும் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கான பல முயற்சிகள் எடுத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த தாக்குதல் நடைபெற்ற பிற்பாடு உடனடியாகவே அந்த இடத்திற்கு போனவர் மஹிந்த ராஜபக்ஷ. எனவே தேர்தலை களமிறங்குகிறார். அந்த களமிறங்குற நேரத்தில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது போல தேசிய பாதுகாப்பை நிலைநாட்டுவோம் என்று அவருடைய உறுதிமொழி இருந்தது. பயத்தில் இருந்த மக்களுக்கும் இது ஒரு, அதாவது அவர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள், இப்படியான பிரச்சனை நடக்காது, இவர்கள் வந்தால்தான் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்வுக்கு வரும், உரிய தண்டனைகள் எல்லாம் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு 2019ஆம் ஆண்டு அவருக்கான அமோக வரவேற்பு கொடுத்தனர். 69 லட்சம் வாக்குகளுடன் கோட்டபய ராஜபக்ஷ ஆட்சி பீடம் ஏறுகின்றார். இதன் பிறகு சுரேசாலேவிற்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. அந்த பதவி உயர்வுல மிக முக்கியமாக இதுவரையில போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு தான் அவ்வாறான உயர்வு கிடைத்திருந்தது. முதன்முறையாக ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த பதவி கிடைத்தது என்பது அன்றைய காலத்தில் பேசப்பட்ட விடயமாக இருந்தது. எனவே அவர் இந்த ரகசியம் அவரிடம் இருக்கு, அந்த ரகசியத்தை தொடர்ச்சியாகவே பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கான அந்த பதவி உயர்வை கொடுத்து தங்களுக்குள்ளேயே அவரை வைத்திருந்தார்கள் என்று சொல்லலாம். இதே நேரத்தில் கோபம் கொள்கிறார் பிள்ளையான். என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் இப்போதும் சிறைக்குள்ளே இருக்கிறார். ஜெயித்ததன் பிற்பாடு தங்களுக்கு ஏதாவது ஒரு நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த பிள்ளையானுக்கு இது ஒரு ஏமாற்றமாக இருக்குது. எனவே கோபமாக ஒரு கடிதத்தை தமிழில் எழுதி அசாத் மௌலானாவுக்கு கொடுத்து விட்டார். கொண்டு போய் சுரேசாலேவுக்கு கொடுக்க சொல்லி சுரேசாலேவுக்கு கொடுக்க சுரேசாலே சொன்னார், எனக்கு தமிழ் தெரியாது, நீயே வாசின்னு சொல்லி. அப்போ அவர் வாசிக்கிறார். வாசிக்கும் போது என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கு தெரியும், என்னை வெளியில் விடாட்டி நீங்களும் என்னோட சிறைக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதில் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களை வாய்ச்சி கொண்டிருக்கும் போதே டக்கண்டு சுரேசாலே அவருடைய கடிதத்தை
பறித்து கிழித்துவிட்டு அதை எரித்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு உடனடியாகவே வேறு வேறு நீதிபதிகளூடாக தொடர்பு கொள்ளப்பட்டிருந்தது. அவர்களை எப்படி வெளியில் எடுக்கலாம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ஆராயப்பட்டிருந்தது. ஆனாலும் அவருடைய மிக கடுமையாக இருந்தது அன்றைய காலத்தில் இருந்த நீதிபதிகளூடாக இவருடைய விடயத்தை வெளியில கொண்டு வருவதற்கு. இதே நேரத்தில் பசில் ராஜபக்ஷவுடைய தொலைபேசி நம்பரை கொடுத்து சுரேசாலே வந்து கதைக்க சொல்றார் அசாத் மௌலானாவை. அசாத் மௌலானா ஃபசிலோட கதைக்கும் போதும் ஃபசிலும் நிறைய விஷயங்களை ஆராய்ந்ததன் பிற்பாடு இது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்குன்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் வேறு ஒரு நீதிபதியினுடைய ஒரு தொலைபேசி நம்பரை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிற்பாடு அவருடன் தொடர்பு கொண்டு சொல்கின்ற போதும் இந்த திருப்பி நீங்கள் வந்து அப்பீல் பண்ணுங்க, அதுக்கு பிறகு பார்ப்போம், அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடந்தது. மாறி மாறி ஒவ்வொரு விஷயமா வந்து அவரை உடனடியாக வெளியில் எடுக்காட்டி இந்த பிரச்சனையெல்லாம் வெளியில் சொல்லிடுவாருன்றதுக்காக நிறைய விஷயம் நடக்குது அவர் எடுக்கிறதுக்கு. இதே நேரத்தில் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி இதை நாங்கள் இப்படி அதை வெளியில் கொண்டு வந்துடலாம், நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லப்படுகிறது. அதனை போல் வந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் விசாரிக்கின்றார்கள், எவிடன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி பிள்ளையான வந்து வெளியில விட்டுறாங்க. இதே நேரத்தில் பார்க்கிற போது 2021ஆம் ஆண்டு பிள்ளையான் மீதாக இருக்கக்கூடிய அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் கைவிடப்படுகிறதுன்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. 2021 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி சுரேசாலே அசாத் மௌலானாவை கூப்பிட்டுருக்கிறார். அவர் கூப்பிட்டது என்னதுக்காகன்னு சொன்னா அவர் அந்த லேப்டாப்பை காட்டி சொல்றார், பாராளுமன்றத்தில் ஏனையவர்களும் இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்றார்கள், ஆக இந்த விடயம் தெரிந்தது வந்து உண்டு பிள்ளையானுக்கு, மற்றது எங்களுக்கும், மற்றது உனக்கும், ஆக நாங்கள் சொல்லல, அப்போ நீ தான் சொல்லியிருப்பான்னு சொல்லி அவரை மிரட்ட அவர் வந்து பயந்துட்டார். பயந்ததன் பிற்பாடு இது தொடர்பாக பிள்ளையானுக்கு சொல்ல இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கும் எனக்கும் அவ்வளவு தொடர்பு இல்லைத்தானேன்னு சொல்லி அவர் பெல்ட்டி அடிக்க இவர் வந்து பயந்துட்டார். அடுத்தது என்னத்தான் ஏதாவது ஒன்று செய்ய போகிறாங்கன்னு சொல்லி போட்டு டக்குன்னு என்ன செஞ்சாருன்னு சொன்னால் இந்தியாவுக்கு போகிறார். இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார். ஆஸ்திரேலியாவுக்கு போனதன் பிற்பாடு அங்கே தான் இருக்கணும், அப்போ அசைலம் அடிக்கிறதுக்காக நடந்தவற்றை வந்து சொல்கிறார். குறிப்பாக மனித உரிமை இதிலேயும் அந்த முறைப்பாடு செய்கின்றார். அதே நேரத்தில் சேனல் 4க்கும் காணொலியினூடாக அந்த நேர்காணலில் வந்து சில விடயங்களை சொல்லிவிட்டார். இவ்வாறான விடயங்கள் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள்லாம் இந்த விடயங்கள்லாம் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டார். இதன் பிற்பாடு தான் இந்த ஒரு விடயம் வந்து பேசப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக, இதுக்கு பிறகு இப்படியெல்லாம் நடைபெற்றதான்னு சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக அந்த சேனல் 4ல் வெளியான காணொலி அமைய பெற்றிருந்தது. குறிப்பாக இங்கே சொல்லக்கூடிய அனைத்து விடயங்களும் சேனல் 4ல் சொல்லப்பட்டிருக்க விடயங்கள். அதே நேரத்தில் டெய்லி மிரரில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில கட்டுரை உண்டு. அதனை எழுதியவர் வந்து நிர்மலா கண்ணங்கரை 2025ஆம் ஆண்டு எழுதியிருக்கின்றார். அவருடைய அந்த ஆங்கில கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விடயங்கள் தொடர்பில் தான் இதில் நான் வந்து சொல்லியிருக்கின்றேன். இதே நேரத்தில் இந்த இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தா கூட யார் உண்மையான சூத்திரதாரிகள், இதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது ஓரளவுக்கு இனங்காணக்கூடியதாக இருந்தாலும் இதுவரைக்கும் அவர்கள் மீதான எந்த விதமான கைதுகளோ இல்லாட்டி இந்த பிரச்சனை தொடர்பான விசாரணைகளோ வந்து மறைமுகமாக இருக்கிறதோ தெரியல. வெளிப்படைத்தன்மையில் வந்து பார்க்கிற போது இந்த விஷயங்கள் தொடர்பான ஒரு விடயத்தை வந்து கை கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீதும் கூட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கோடிக்கணக்கான பணம் நீதிமன்றம் கட்ட சொல்லி இருந்தது. அவரும் பிறகு வந்து கட்டியிருந்தார். எனவே அவருடைய ஆட்சி காலத்தின் போது நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதம் என்பதற்கான பொறுப்பு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஆனால் இதற்கு பின்னாலே மறைமுகமாக இருக்கக்கூடிய விடயங்களை டெய்லி மிரரில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை வந்து தெள்ள தெளிவாகவே கடந்த வருடம் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பத்திரிகை தொடர்பான கட்டுரை இன்றும் வந்து இணையதளத்தில் இருக்குது. நீங்கள் வேணும்னு சொல்லிச்சோன்னா அது தொடர்பாகவும் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 7 வருடங்களை கடந்து விட்டது. தொடர்ச்சியாகவே நிறைய ஜனாதிபதிகள் மாறி இருக்கிறார்கள். ஆனால் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு சொன்னால் எல்லோருக்குமே தெரியும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்கள் யார் என்பது தெரியும். அதே நேரத்தில் அவர்களுக்குமான தொடர்பு என்ன என்று தெரியும். எனவே இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இதற்கான நீதி என்பது எப்போதுமே ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கும். எனவே வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஒரு தொகுப்பாக இதனை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன். உங்களுடைய பதிவுகளையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.